வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாடியோட ரூல்ஸ் நம்பர் 2 சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரூல் நம்பர் 1 ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தோம், பசிச்சு சாப்பிடணும். ரூல்ஸ் நம்பர் 2 ருசிச்சு சாப்பிடணும். அது எப்படிங்க ருசிச்சு சாப்பிட்றது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெல்லிக்காவை நம்ம ஒரு கடி கடிக்கும்போது அதில் புளிப்புத்தன்மை நமக்கு தெரியும். ஏன்னா நெல்லிக்காயோட தன்மையே புளிப்பு தான். ஸோ மெஜாரிட்டி நமக்கு புளிப்புத்தன்மை தான் நமக்கு தெரியும். அப்படி புளிப்புத்தன்மை தெரியும் போது அது ஒவ்வொரு கடியாக நம்ம கடிச்சிட்டே இருக்கும்போது நல்லா சியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது நல்லா மென்னுட்டே இருக்கும்போது அதில் சுவைகள் கரைய ஆரம்பிக்கும். அந்த புளிப்புத்தன்மை மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே வந்து ஒரு கட்டத்தில் மொத்தமாக குறைஞ்சிரும். அப்படி குறைஞ்சதுக்கப்புறம் வெறுமனே சக்கையும் சாரும் மட்டும்தான் இருக்கும். அதை நாம் முழுங்கணும். இப்படி ஒரு உணவையும் ஒரு டைம் வாயில் வச்சு நம்ம சாப்பிடும்போதும் இப்படி நம்ம மெல்ல ஆரம்பித்து நம்ம வெறும் சக்கையும் சாரையும் மட்டும் நம்ம முழுங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா உடம்புக்கு தேவையான அனைத்து சத்து பொருள்களும் சரியான விகிதத்தில் கிடைக்கும். ஒவ்வொரு செல்லும் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான சத்துப்பொருள் கிடைக்கும்போது பாடி ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையில்லாத கழிவுகளை உடம்புல இருக்கிற அனைத்து துவாரங்கள் வழியாகவும் வெளியேற்றிவிட்டு உடம்புக்கு தேவையில்லாத வெயிட்டை வெளியேற்றினதுக்கு அப்புறமா வெயிட் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.